So hello நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Flipkartல ஆஃபிஷியலா Redmi தரப்புல இருந்து 14C ன்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 2025ஓட ஃபர்ஸ்ட் போனை இன்னைக்கு Redmi இந்த பட்ஜெட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமான ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக 3 வைப்ரண்டான கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் நல்ல க்ளோவியான கிளாஸ் ஃபினிஷ் டச்சஸ்ல பேக் சைடு எடுத்து வந்திருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. Snapdragon 4S Gen 2 சிப்செட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் 2025ஓட ஃபர்ஸ்ட் 5G போன் வித் அஃபோர்டபிள் பிரைஸ்ல எடுத்து வந்திருக்காங்க Redmi தரப்புல இருந்து. சோ இந்த மொபைலை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது மாதிரி டீடைலா பிரீஃபா பேசுவாங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் ஆன் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட் உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இதான் Redmi 14C 5G பாக்ஸ் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே நம்ம கையில ஒரு ரெட் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சிக்னேச்சர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சாஃப்ட் கேஸ் கிடையாது, செப்பரேட்டா பை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ரேப்பரோட கொண்டு வந்திருக்காங்க. ரேப்பர்ல இருக்கு, நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம கையில ஒரு 33 வாட் சார்ஜர், பட் ஆனா இந்த மொபைல் பாத்தீங்கன்னா ஒரு 18 வாட் சார்ஜர் சப்போர்ட், பட் ஆனா 33 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Redmi 14C இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Flipkartல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 3 வைப்ரண்டான கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பை பண்ணது இந்த லாவெண்டர் கலர் பை பண்ணிருக்கோம். ஓவரால் தட் இதோட பேஸ் வேரியன்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அண்ட் ஹையர் வேரியன்ட் இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு நல்ல பிரீமியமான கிளாஸ் பினிஷ் டச்சஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம்ல Redmi பிராண்டிங் வித் 5G மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஸ்டைல் இருக்குன்னே சொல்லலாம். அது போக பேக் சைடுல இன்னைக்கு ட்ரெண்டிங்கான அந்த கேமரா அரேஞ்ச்மெண்டோட எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா போது உங்களுக்கு டாப்ல உங்களுக்கு ஃபிளாஷ் லைட்டும் அண்ட் பாட்டம்ல 50 MP AI கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்லுமே 2 சென்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு 50 MP பிரைமரி சென்சாரும், இன்னொன்னு ஒரு AI லென்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே வித் வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது, பட் ஆனா உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இதோட போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் ரைட் சைட்லயும், அது கீழே பவர் பட்டன், அதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகுது. பாட்டம்ல பார்க்கும்போது சிங்கிள் ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துல டைப் சி போர்ட் அண்ட் ஒரு மைக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டாப்ல பார்க்கும்போது 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்படி லெஃப்ட்ல வரும்போது உங்களுக்கு சிக்னேச்சர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்தவரை டூயல் சிம் பிளஸ் மெமரி கார்டு 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது போக இதோட வெயிட்னு பார்க்கும்போது 215 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் நல்ல ஒரு க்ளோவியான நல்ல ஒரு சைனிங்கான ஒரு பிரீமியமான ஹாலோ கிளாஸ் பினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தமா பதில்னே சொல்லலாம். என்னை பொறுத்தளவு பேக் சைட்ல ஒரு சாஃப்ட் கேஸ் யூஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் பாக்ஸ்க்குள்ள வராது. நல்ல ஒரு ஹை எண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே தவறி கீழே விழுந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்னால பிரேக் அவுட் ஆயிரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இங்க இந்த மொபைல்ல கொண்டு வரலன்னே சொல்லலாம். டிசைன் ஃபேக்டர் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த வருஷம் அல்டிமேட்டா Redmi 14Cல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.78 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே with 120 refresh rate. So HD plus display எடுத்து வந்திருக்காங்க. வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க பிபேன்னு பார்க்கும்போது 393 பிபே எடுத்து வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே சூப்பராவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. உங்களுக்கு யூடியூப்ல 1080p ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அது போக எந்த ஒரு OTT டேப்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. டிஸ்பிளே ஒரு ஸ்மூத்னஸ் சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். டிஸ்பிளேக்கு முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓவரால் வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த Redmi 14C மொபைல்ல எந்த ஒரு குறை
பயம் இல்லாம அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு 215 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல ஹைப்பர் OS சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. LPDDR4X RAM, மெமரி கார்டு 1 TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா ஸ்பீக்கரோட சவுண்ட் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட் இருக்கு. Bluetooth 5.4 சப்போர்ட்டும் இருக்கு. அதை தவிர்த்து சைடு மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் அண்ட் IP54 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. ஓவரால் தான் இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இங்க பாருங்க, ஸோ ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தளவு. ஓவரால் தட் இந்த மொபைலை பொறுத்தளவு நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Redmi 14C மொபைல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5160 ஆம்ஸ் பேட்டரி, சார்ஜ் பண்றதோட கேபபிள் பார்க்கும்போது 18 வாட் சார்ஜர். பட் ஆனால் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP, அடுத்து ஒரு AI லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல 5 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அது போக இங்க டைம் லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டேல எடுக்கிற ஷாட்ஸ் டீடைல் சூப்பராவே இருக்கு. அது மாதிரி இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸுமே நல்லா இருக்கு. பட் நைட் கண்டிஷன்ஸ் போகும் ஒரு சில நாய்ஸஸ் வருது. வீடியோட ஃபுட்டேஜ் அருமையா இருக்குன்னே சொல்லலாம். அது போக ஃப்ரண்ட்லயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸா இருக்கட்டும் அண்ட் பிரைமரி சென்சார்ல போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதும் நல்ல ஒரு டீடைலிங்கோட இருக்கு. இந்த மொபைல் எடுத்த ஷார்ட்ஸஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படிக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது சிப்செட். சோ இந்த வருஷம் இந்த மொபைல்ல Snapdragon 4 Gen 2 ஒரு 4 மார்க்கெட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு சிப்செட் இந்த வட்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்கு. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஓவரால் தட் இங்க PUBG விளையாண்டுக்க முடியும், கால் ஆஃப் டட்டி அண்ட் Asphalt 9 இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுது. ஹீட்டிங்ஸு சுத்தமா கிடையாதுன்னே சொல்லலாம். ஓவரால் தட் இந்த மொபைல் டே டு டே லைஃப்ல அதை தவிர்த்து இந்த மொபைல் ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே நல்ல கன்வேவா செம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ கூடிய விரைவில் இந்த மொபைலோட கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ நம்ம சேனல் அட்டாச் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓவரால் இந்த சிப்செட் ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான இந்த செக்மெண்ட்ல வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் Redmi 14C 5G Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸோட நல்ல ஒரு அக்ரிசிவான பிரைசிங் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்ப்போம். பாசிட்டிவ் பார்க்கும்போது டிசைன் மிரட்டி விட்டுருக்காங்க. பேக் சைட்ல நல்லா க்ளோவிங்கான கிளாஸ் பினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இனி ட்ரெண்டிங்கான கேமரா அரேஞ்ச்மெண்டோட நல்ல ஒரு கேமரா ஃபுட்டேஜ் இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது அண்ட் உங்களுக்கு IP ரேட்டிங் இருக்கு. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சவுண்டோட அவுட்புட் நல்லா இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா இருக்கு. பேட்டரியோட பேக்கப் நல்லா இருக்கு. 33 வாட் சார்ஜரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இந்த மொபைலோட நெகட்டிவ் வைப்னு பார்க்கும்போது பாக்ஸ்ல கேஸ் கிடையாது. இது ஒரு நெகட்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் தான். ஏன்னா இங்க கிளாஸ் பாடி பில்ட் கீழே போட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு பேக் சைட் நாரி போயிடும். சோ அதுக்காகவே நல்ல ஒரு டஃப் அண்ட் ப்ரொடக்ஷன் பின்னாடி போட்டுக்கோங்க. அது மாதிரி டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது, டெம்பர் ஒட்டிக்கோங்க. ஓவரால் தட் மீதிபடி இதோட வெயிட்னு பார்க்கும்போது 200 கிராம் மேல போகுது. அப்படி இருக்கும்போது ஹோல்ட் பண்றது கொஞ்சம் அன்கன்வென்டா இருக்கிற மாதிரியே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு 18 வாட் சார்ஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பிராண்ட் சொல்றாங்க. பட் ஆனா 33 வாட் சார்ஜர் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. 18 33 இது மார்க்கெட்டிங் டேமா? 18 கொடுத்துட்டு போயிடலாம்ல. 33 வாட்ஸ் போட்டாலும் அந்த 1 மணி நேரம் ஆகுது, 18ல போட்டாலும் அந்த 1 மணி நேரம் ஆகுது. எதுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓவரால் தட் இந்த Redmi 14C மொபைல் ஓவரால் ஒரு என்னைய பொறுத்தளவு ஒரு தரமான ஒரு 5G போனே சொல்லிக்கலாம். ஜியோ நல்லா எடுக்குது, ஏர்டெல் அங்கங்க விட்டு எடுக்குது. 5G பொறுத்தளவு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டம் ஒரு அட்டகாசமான ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் இன்னைக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க் அது ரெட்மி தாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போடுறவங்களுக்கு இன்னைக்கு Redmi 2025ஓட ஃபர்ஸ்ட் போனா இன்னைக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இன்னைக்கு Redmi 14C மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதோட கேமிங் ரிவ்யூ அண்ட் கேமரா ரிவ்யூ அடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. சோ மறக்காம அதையும் பார்த்து உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.